நாம யூஸ் பண்ற ப்ரீப்ளெக்ஸிட்டிக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு பவர்ஃபுல்லான ஏஐ அசிஸ்டன்ட் இருக்கு. ஸோ, அதுக்குள்ள இருக்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல் ஃப்ளெட்ஜா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு ஏஐ அசிஸ்டன்ட். நாம எப்படி பார்த்தீங்கன்னா, ஜெமினி ஏஐல வந்து ஏஐ அசிஸ்டன்ட் யூஸ் பண்றோமோ, நமக்கு எப்படி வந்து ஜெமினி ஏஐல இல்லாம இதுக்கு முன்னாடி கூகுள் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணமோ, அதே மாரி தான். ஆப்பிளுக்கு சிரி அதே வகையான ஃபார்மேட்ல தான் பார்த்தீங்கன்னா, இந்த வகையான ஏஐ அசிஸ்டன்ட்டும் இருக்கும். ஜஸ்ட் ப்ரொஃபைல டேப் பண்ணிக்கோங்க. லாங் ஸ்க்ரோல் பண்ணுங்க. இங்க பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இங்க வந்து எனேபிள் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து ஜஸ்ட் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. கூகுளோட லோகோ இருக்கும். அதை டேப் பண்ணீங்க அப்படின்னா ப்ரீப்ளெக்ஸிட்டியோட அசிஸ்டன்ட்டை வந்து லாகின் பண்ணிக்கிறதுக்கான சொல்லும். ஜஸ்ட் ஒன்ஸ் டேப் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆயிரும். இப்போ டிஃபால்ட்டா உங்க மொபைல்ல இருக்க அசிஸ்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா மாறிரும். இப்போ நீங்க கூகுள் அசிஸ்டன்ட் வச்சிருக்கீங்க, இல்ல ஜெமினி ஏஐ வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு பதிலா ப்ரீப்ளெக்ஸிட்டி வந்துரும். ஸோ ஈஸியா பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதே விஷயங்கள் தான். ஆனா இதுல என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்த்தலாம். முதல் விஷயம், நீங்க எந்த மீடியா வேணாலும் உங்க மொபைல்ல வந்து ஈஸியா வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இன்ஸ்டா ஆஃப் பார்த்தீங்கன்னா மியூசிக் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்க எந்த மியூசிக்கை எந்த வகையான ஆப்ல வந்து ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மியூசிக்கோட நேம் அது எந்த ஆப்ல ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிறத சொன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். இது வெறும் ஆடியோக்கு மட்டும் இல்ல, வீடியோக்குமே இது பொருந்தும். எஸ், நீங்க வீடியோ ஏதாவது வச்சிருந்தீங்க, அதுக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக்கான நேம் இருக்கு அப்படின்னாலும் எந்த ஆப்ல அந்த வீடியோ இருக்கோ அதை ஜஸ்ட் நீங்க சொன்னாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். இதை வந்து நீங்க ஹேண்ட் ஃப்ரீ எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம், இதுக்கு மீடியா பெர்மிஷன் உங்க மொபைல்ல கொடுக்கணும். எப்படி நீங்க பாத்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் கொடுத்தீங்களோ, ஜெமினி ஏஐ கொடுத்தீங்களோ அதே மாதிரியான மீடியா கன்சியூம் ஆப்ஷன், மீடியா பெர்மிஷன், ஆக்சஸ் அண்ட் அலோ ஆப்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது யார் யாருக்கெல்லாம் சூட்டபிளா இருக்கும்? நீங்க இப்போ வந்து ஜெமினி ஏஐ இந்த வகையான கூகுள் அசிஸ்டன்ட் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி கொஞ்சம் லேகன்சி ஃபீல் பண்றீங்கன்னா, லேகன்சி இல்லாத ஒரு வகையான விஷயத்த இந்த ப்ரீப்ளெக்ஸிட்டியோட அசிஸ்டன்ட் குள்ள வந்து ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும். உண்மையாலுமே ஃபாஸ்டா இருக்கு. நான் நோட்டீஸ் பண்ண வரைக்கும் என்னோட நியூவஸ்ட் மொபைலையும் சரி, ஓல்டஸ்ட் மொபைலையும் சரி, கரெக்டா பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சைமல்டேனியஸா அதை விட இது ஒரு 10 செகண்ட்ஸ் பியாண்டா தான் இருக்கு. பிரச்சனையே இல்ல. பிளஸ் வேற என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம்? ரெண்டாவது, நீங்க இன்ஸ்டெட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஏதாவது ரிமெம்பர் பண்ண நினைக்கிறீங்க, ஒரு விஷயத்தை எனக்கு ரிமெம்பர் பண்ணி சொல்லுப்பா அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஈஸியா வந்து ரிமைண்டர் ஈஸியா செட் பண்ண முடியும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கான டைமிங்க்கு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரிமைண்டர் வந்து செட் பண்ணும். இது அலாரமாவும் வச்சுக்கலாம். அதுக்கான டோன்ஸையும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். தேவையில்லை அப்படின்னாலும் ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு ரிமைண்டர் செட்டராகவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏதாவது ஈவெண்ட்டை பிளான் பண்றீங்க, ஈவெண்ட் இந்த மாதிரி நடக்கணும், இந்த நேரத்தில் நடக்கணும் அப்படின்னா அதையுமே ரிமைண்டரா சொல்லலாம். உங்க வாய்ஸையுமே ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கே அதை போட்டு காமிக்கிற ஆப்ஷனும் இருக்கு. அடுத்து மூணாவது, நீங்க யாருக்காவது மெசேஜ் சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் அந்த மெசேஜ் வந்து என்ன மெசேஜ், யாருக்கு சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஜஸ்ட் வாய்ஸ்ல சொன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா அந்த பர்சனுக்கு வந்து மெசேஜ் வந்து சென்ட் ஆயிரும். ஆனா இதுலயும் நீங்க அந்த பர்டிகுலர் மெசேஜிங் ஆப்புக்கு வந்து இந்த வகையான ஆப்போட ஆக்சஸ் வந்து கொடுக்கணும். கொடுத்தா மட்டுமே பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். இது இமெயில், வாட்ஸ்அப், டெலகிராம், இன்னும் அதர் சோஷியல் மீடியா மெசேஜிங் ஆப்ஸ்ல பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே சூட்டபிளா இருக்கு. ஆனாலும் ஃபேஸ்புக் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் அவங்க அந்த அலோ பெர்மிஷன் கொடுக்கறது இல்ல. ஸோ இதையுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டிஃபால்ட்டாக சில காண்டாக்டோட நேம்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த காண்டாக்ட்கான அளவு கொடுத்தீங்க அப்படின்னாலே ஜஸ்ட் அவங்க நேம் சொன்னாலே போதும், டேரெக்டாக அந்த காண்டாக்ட்குள்ளே போயிடுது. மெசேஜ் ஈஸியாக வந்து ரிட்டர்ன் ஆயிடுது. ஒன்ஸ் இதில் ஷெடியூல் பண்ணி வச்ச மெசேஜையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ண முடியும். அதாவது இந்த நேரத்துக்கு இந்த டைமிங்கில் மட்டும் அந்த மெசேஜ் சென்ட் பண்ணு அப்படின்னா கரெக்டாக அந்த டைமிங்க்கு சென்ட் பண்ணிடுது. ஆனால் முக்கியமான விஷயம், இன்டர்நெட் அப்போ வந்து ஆன்ல இருக்கணும் உங்கள் மொபைலில். அப்போ தான் இந்த மெசேஜ் சென்ட் ஆகும். அடுத்து நாலாவதாக பார்க்க போகிறது, நீங்கள் வந்து டிரைவிங்கில் ஹெல்ப் கேட்டாலும் பார்த்தீங்கன்னா ப்ரீப்ளெக்ஸிட்டியோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரெடியாக வந்து ஒர்க் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து டிரைவிங்கான ஹெல்ப் கேட்டீங்க, இதுக்கு எனக்கு நேவிகேட் பண்ணு அப்படின்னு சொன்னீங்கன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்பை ஆக்சஸ் பண்ணி உங்களோட டிரைவிங் லொகேஷனோட ஸ்டார்ட் பாயிண்டோட கொடுத்துரும். நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்து ஜஸ்ட் வந்து போகிற மாதிரி இருக்கும். இது மொபைல் வெர்ஷனில் பண்ணுறது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் இன்ஸ்டெட் ஆஃப் உங்கள் காரில் பார்த்தீங்கன்னா ப்ரீப்ளெக்ஸிட்டி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அதோட ஸ்மார்ட் டேப்ல வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் டிரைவிங்க்கு இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸா கண்டிப்பா இருக்கும். இதே கூகுள் அசிஸ்டன்ட்லயும் பண்ணிக்கலாம், ஜெமினி ஏஐலயும் பண்ணிக்கலாம். இருந்தாலும் ஒரு தேர்ட் பார்ட்டி சோர்ஸா உங்களுக்கு இது ஒரு பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. தென் நீங்க உங்க நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணணும், சம்மரைஸ் பண்ணணும் நினைக்கிறீங்க அப்படின்னாலும் அதையுமே பண்ண முடியும். இதுக்கும் பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை நல்லா மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இதுக்கான பெர்மிஷன் கொடுத்தாலே போதுமானது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா வகையான நோட்டிபிகேஷனும் கரண்டா வந்துச்சு பார்த்தீங்களா, அது எல்லாமே சம்மரைஸ் ஆயிரும். அதில் யார் என்ன சொன்னாங்க, சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். இதில் அட்வான்டேஜ் ஒன்று இருக்கு. மற்ற சோஷியல் மீடியா அந்த அலோ பண்ண மாட்டாங்கன்னு சொன்னா பார்த்தீங்களா, மெட்டாவோட சோஷியல் மீடியா எல்லாத்துலையுமே, இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், வாட்ஸ்அப் ஆகட்டும், எல்லாத்துலையுமே அவங்களோட நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, மெசேஜ் சென்ட் பண்ணாங்க அப்படின்னா அதை இன்ஸ்டா பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணிக்கலாம். நமக்கு உள்ள போயிடுச்சு, அவங்க 2-3 மெசேஜ் பண்ணியிருந்தாலுமே உள்ள போய் சீன் காமிக்காமே நீங்க இப்படியும் பண்ணிக்கலாம். இது ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ரிக் தான். ட்ரை பண்ணி பாருங்க. மெசேஜ் ஓபன் பண்ணாமே சம்மரைஸ் மூலமா நீங்க பாத்துக்கலாம். ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத. இது நோட்டிஃபிகேஷன் குள்ள போனாலுமே வரும். ஆனா இன்டெப்தா 2-3 நோட்டிஃபிகேஷன் வருதுனாலும் அதை பார்க்க முடியாது இல்லையா? ஸோ இங்கே வந்து ரொம்ப சிம்பிளா பார்த்துக்கலாம். அடுத்து 6ஆ பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, உங்க ஸ்கிரீன்ல ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு, அதை பார்த்தீங்கன்னா நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, அதை வந்து ரீட் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும்
அதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. இதுக்கு உள்ளே போய் அவங்களோட நியூஸ் ஆர்டிக்கல் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. தேர்ட் பார்ட்டி நியூஸ் ஆர்டிக்கல் இல்லை வேறு ஏதாவது சோஷியல் மீடியாவில் ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் என்ன இருக்குது, வேறு அதர் லாங்குவேஜில் இருக்குனாலும் அதை ஈஸியாக ட்ரான்ஸ்லேட்டோ அதை வந்து சம்மரைஸோ பண்ணிக்க முடியும். கூடவே பார்த்தீங்கன்னா அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீப்ளெக்சிட்டியோட அசிஸ்டண்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீட் அவுட் பண்ணி காமிச்சிடும். சில நேரங்களில் மொபைல் செட்டிங் எனேபிள் பண்ண முடியாமல் தவிப்போம் பார்த்தீங்களா, இந்த செட்டிங்க்கு நான் வந்திருக்கேன், இதில் எதை நான் எனேபிள் பண்ணணும் அப்படின்னு தவிக்கிறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஜெமினி ஏஐயில் எப்படி வந்து லென்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா லென்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ண முடியும். லைவாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஓப்பனில் இருக்கும், அதே நேரத்தில் கேமராவும் ஓப்பனில் இருக்கும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஏதாவது ப்ராடக்ட்டையோ இல்லை ஏதாவது பிளேஸையோ இல்லை ஒரு ஆப்ஜெக்டையோ நீங்கள் காமிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆப்ஜெக்ட் என்ன, அந்த பிளேஸ் என்ன, ப்ளஸ் இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா அதோட ஆரிஜின் ப்ளஸ் அதோட மேனுஃபேக்சர் யார், எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீப்ளெக்சிட்டி ஆப்பே சொல்லிடும். கூடவே இதோட சப் பைனரி ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், சின்ன சின்ன விஷயங்களாகட்டும் அண்ட் அதர் இதோட ஆரிஜின் ஸ்டோரி ஆகட்டும் எல்லாத்தையுமே இங்கே வந்து சம்மரியாக பார்த்துக்க முடியும். இதை உங்களோட ஓன் லாங்குவேஜ் ரிஜினல் லாங்குவேஜில் எப்படி ஜெமினி ஏஐ சொல்லுமோ அதே விஷயத்த ப்ரீப்ளெக்சிட்டியும் சொல்லும் அப்படின்னு சொல்லலாம். தென் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, டிக்கெட்னா எல்லா வகையான டிக்கெட்டும் சரி, உதாரணத்துக்கு நான் மூவி டிக்கெட் நான் புக் பண்ணணும்னு நினைக்கிறேன் கேட்குறேன் அப்படின்னாலும் இதனால் பண்ண முடியும். ஆனால் மொபைல் வெர்ஷனுக்கு இதோட சில பல லிமிடெட் ஆக்சஸ் தான் வந்து இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து சஜஷன் தான் மேக் ஆகுது. ஆனால் நீங்கள் இதே ப்ரீப்ளெக்சிட்டியை பார்த்தீங்கன்னா உங்கள் லேப்டாப்லேயோ இல்லை வெப்சைட்லையோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான புக்கிங்கான ஆப்ஷன் இருக்குது. ஏன்னா வெப்சைட் டு வெப்சைட் வந்து சர்வ் பண்ணுறது இது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் மூவிக்கு பர்டிகுலர் ஷோ டைமிங்கில் எந்த சீட் வேணும், எந்த சீட்லேருந்து வியூ போனால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது கூட கரெக்டாக வந்து சொல்லிடுது. அந்த சீட்டை ஆக்குபை பண்ணிடுது ஸ்பெசிஃபிக் டைமிங்க்கு. நீங்கள் ஜஸ்ட்டு பேமெண்ட் பண்ணுற ஆப்ஷன் மட்டும் தான் உங்கள் கையில் இருக்கும். இது வெப்சைட்டுக்கு ஏன் வந்து ஈஸியாக வந்து ஆக்சஸ் ஆகுது அப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை, இங்கே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ மொபைல் வெர்ஷனுக்கு இது சப்போர்ட் ஆகலை. ஆனால் நீங்கள் வெப் வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க, லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூராக யூஸ் பண்ணி இந்த வகையான ஃபீச்சரையும் இந்த வகையான அட்வான்டேஜையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இது ஒரு பர்டிகுலர் டைமிங் தான் டிக்கெட் இருக்குது, அந்த நேரத்தில் புக் பண்ண முடியல அப்படின்னு பயப்படுறவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு சொல்யூஷனாக இருக்கலாம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்கிறேன். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆகுதான்னு மட்டும் பாருங்கள். தென் வேறு என்னென்ன பண்ணலாம், இது ஒரு கம்பெனியாக ஆட்டோமேட்டிக்காக யூஸ் பண்ணலாம். பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெவலப் பண்ண நினைக்கிறீங்க, உங்கள் பிஸ்னஸ்க்கான ஐடியாவாகட்டும் அண்ட் உங்கள் பிஸ்னஸை வந்து கொலாப் பண்ண நினைக்கிறீங்க, இன்னொரு பர்சனோட கான்டாக்ட் நம்பர் ஆகட்டும் அவங்களோட டீட்டெயில் ஆகட்டும் தெரியல, அவங்களோட அட்ரஸ் தெரியல, இது போல விஷயங்களை வந்து நீங்கள் ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க. இல்லை ஒரு ஃப்ரான்ச்சைஸ் எடுக்க நினைக்கிறீங்க, பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரான்ச்சைஸோட அலுவலகம் எங்கே இருக்குது, அதை எப்படி எடுக்கலாம், இது போல விஷயங்கள் எல்லாத்துக்குமே இங்கே சொல்யூஷன் கிடைக்கும்னு சொல்லலாம். ஸோ பல ஆர்டிக்கலில் அலசி ஆராய்ஞ்சு உங்கள் பிஸ்னஸ்க்கான சரியான கம்பெனியனையோ இல்லை உங்களுக்கு பிஸ்னஸ்க்கான ஐடியாவையோ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கான்டாக்ட் நம்பரே தேடுறீங்க ஒரு பிஸ்னஸ் பர்சனோட அப்படின்னா ஈஸியாக இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். யூஸ்ஃபுல்லான பாட்ஸோட நம்பர்ஸ், வாட்ஸ்அப் பாட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதோட நம்பர்ஸையும் ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். வேறு என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம், இதை வந்து ஆக்ஷன் மோட் இல்லை சேட்டிங் மோட் இல்லை லைவ் சேட்டிங் மோடில் வந்து எனேபிள் பண்ணுறது மூலியமா டோட்டலாகவே உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தால் எப்படி இருப்பாரோ அது போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இதில் ஒரு சில அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. அட்வான்டேஜ் என்னன்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் வந்து ரொம்ப நாள் பேசும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா மாறிக்குது. இந்த அசிஸ்டன்ட் மட்டும் இல்லை எல்லா அசிஸ்டண்ட்டுமே. ஸோ அதில் நீங்கள் ஒரு டிசிஷன் தப்பாகவே எடுக்கிறீங்க அப்படின்னாலும் அதையுமே என்கரேஜ் பண்ணுற மாதிரி தான் இந்த அசிஸ்டன்ட் பேசுது. ஏன்னா ஃப்ரெண்ட்லியாக உங்களோட மாறிடுச்சு இல்லையா, ஸோ இதனால் சில பல ப்ராப்ளம்ஸும் நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதாக இருந்தாலும் இது ஒரு ஏஐ, அதுக்கு நீங்கள் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க, நீங்கள் தான் பாஸ். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இதோட கம்பெனியாக நீங்கள் பழகுனீங்க அப்படின்னா எல்லா விதத்துலையும் நல்லா விளையாட முடியும். தென் நீங்கள் ஒரு பிஸ்னஸை பிச் பண்ண நினைக்கிறீங்க, ஒரு ப்ராடக்ட் வந்து ஆரிஜின் தெரிஞ்சுக்க நினைக்கிறீங்க, அதோட பேரண்டல் கம்பெனி என்ன, இது போல் பல விஷயங்களுக்கும் இது ஒரு சொல்யூஷனாக இருக்கும். மற்ற வகையான ஏஐ ஆப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க புஷ் பண்ணுறதை மட்டும் தான் பார்க்குறாங்க. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் புஷிங் ஆப்ஷன் தான் அதில் வந்து அதிகமாக இருக்குது. இங்கே அட்வர்டைஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா. ஸோ அதனால் உங்களுக்கு டேரக்ட் ஆன்சர் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. என்ன வேணுமோ அது கிடைக்கும், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு வந்து தேவையில்லாத விஷயங்களோ அதர் விஷயங்களோ தேவையில்லாத ஒரு வகையான பிராண்டிங் ப்ரொமோஷனோ இதில் அதிகமாக இருக்காது. உங்களுக்கு அது ஒரு அட்வான்டேஜ். ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் பேசினது இந்த மாதிரியான ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக்காக டெலிட் பண்ணுற ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டெட் ஆஃப் நீங்கள் நினைக்கலாம் ஒரு பர்சனலான விஷயத்தை பேசியிருக்கோமே, இந்த டேட்டா வேறு யார்ட்டையாவது போனால் ஏதாவது பிரச்சனையாகுமோ அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஈஸியாக டெலிட்டும் பண்ணிக்க முடியும். அந்த ஆப்ஷனும் இருக்குது. இன்னும் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ். உங்கள் ஸ்க்ரீனை லாக் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணுறது எப்படி, ஏன்னா அன்லாக்கிங்கில் இருக்கும் போது தான் இந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணணும்னா வேறு யாராவது மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லையா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாக் பண்ணிவிட்டு இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, இன்னும் பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீப்ளெக்சிட்டிக்குள்ளே ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே போகிறேன். உங்களுக்கு எந்த வீடியோ வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இதில் எந்த ஃபீச்சரை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னும் ஏகப்பட்ட ஏஐ அசிஸ்டன்ஸ் இருக்குது, நிறைய பேர் கேட்டிருக்கீங்க.
எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒன் பை ஒன் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கேன். ரிசர்ச் சக்ஸஸ்ஃபுல்லா மாறுனுச்சுன்னா வீடியோ கண்டிப்பா மேக் பண்றேன். உங்களுக்கான ஸ்பெஷல் வீடியோ கண்டிப்பா வரும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. ஒரு நல்ல மாற்றம் இனி தான் நடக்கட்டும். ஸ்டே டியூன், சேஃபா இருங்க. ஜாலியா லைஃபை என்ஜாய் பண்ணுங்க.